வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் Msexcel VLOOKUP ஃபார்முலா பற்றியும் அதனோட செயல்பாடுகளை பற்றியும் பார்க்க போகிறோம். இந்த VLOOKUP பற்றி பார்த்தீங்கன்னா அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய உங்களோட வேலைகளில் VLOOKUP ஃபங்க்ஷன் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன். இப்போ நீங்கள் இங்கே பார்க்குறீங்க பாருங்கள், 2 ஷீட் இருக்குது. ஓல்டு ஷீட், நியூ ஷீட்னு உருவாக்கியிருக்கேன். இந்த ஓல்டு ஷீட்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு கம்பெனியோட முழு விவரங்கள் கொண்ட பலதரப்பட்ட கம்பெனி வச்சுக்கங்களேன். இந்த வகையெல்லாம் இல்லை போட்டுக்கலாம், கம்பெனி 1 கம்பெனி 2 அப்படின்னு. ஸோ ஃபுல் டீட்டெயில் கொண்ட ஒரு சீட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல அவங்களோட கான்டாக்ட் நம்பராக இருக்கட்டும், கான்டாக்ட் பர்சன், இமெயில் ஐடி, அட்ரஸ்ஸு எக்ஸட்ரான்னு அப்படி விரிவாக போகும். அப்படி உள்ள ஒரு சீட் இருக்குது. உங்களுக்கு இன்னொரு இடத்துல ஒரு சீட்டு, இது ஒரு சிம்பிளாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கான்னு உருவாக்கியிருக்கேன். இதே இது இந்த சீட்டே இல்லாமல் வேறு ஒரு எக்ஸல் சீட்டாக இருந்தாலும் அங்கே இந்த யூனிக் கோடுன்னு சொல்கிறோம்ல, அந்த மெட்டீரியல், இப்போ இந்த சப்ளையர்கிட்டருந்து இந்த மெட்டீரியல் டிஸ்கிரிப்ஷனில் இந்த யூனிக் கோடு, அப்போ இந்த யூனிக் கோடை வச்சு நமக்கு என்ன டீட்டெயில் எந்த சீட்டாக இருந்தாலும் நமக்கு தேவையுள்ளதை எடுத்துக்கலாம். அது எப்படி அப்படிங்கிறத இந்த VLOOKUP ஃபார்முலா வச்சு பார்க்க போகிறோம். பாருங்க, ஈக்குவல் டு வி வந்துச்சா, VLOOKUP ஓப்பன் ப்ராக்கெட். இப்போ 4 கொஸ்டின் கேட்குது பாருங்க. 4 கொஸ்டின் நினைச்சது தான் இந்த VLOOKUP ஃபார்முலா. லுக்கப் வேல்யூ, டேபிள் அரே அண்ட் காலம் இண்டெக்ஸ் நம்பர், ரேஞ்ச் ஆஃப் லுக்கப். இப்போ லுக்கப் வேல்யூ இதுதான் நமக்கு லுக்கப், அந்த மெயின் இந்த டோட்டல் சீட்டில் இந்த மெட்டீரியல் யூனிக் கோடை வச்சு தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ நம்மளோட லுக்கப் வேல்யூ இதுதான். இந்த லுக்கப் வேல்யூக்குள்ளே டீட்டெயிலாக இப்போ எடுக்க போகிறோம். காமா, அடுத்து பாருங்கள், 2வது லுக்கப் வேல்யூ டேபிள் அரே. எந்த டேபிள்லேருந்து நீ எடுக்க போறிய, உங்களுக்குள்ள விவரங்கள் எந்த டேபிள் அப்படின்னு கேட்குது. எந்த டேபிள், எந்த சீட்டு அப்படின்னு வச்சுங்களேன். ஸோ இங்கே போய் நமக்கு இந்த டேபிள் இங்கே ஏலேருந்து ஆரம்பித்து இதிலே பாருங்கள், மேலே போகையிலே பாருங்கள் 2C வருதா, 3C, 5C, 6C. அப்போ அது வந்து 6வது காலம், 7வது காலம், 8வது காலம் இப்படி போகுதுங்களா. ஸோ அதை கீழே நான் இங்கே போட்டிருக்கேன் 1, 2, 3, 8ன்னு ஃபுல்லாக இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு கம்மா டேபிள் அரே முடிஞ்சிச்சா. ஸோ அடுத்து பாருங்கள், 3வது காலம் இண்டெக்ஸ் நம்பர். இந்த டேபிள் அரே, இந்த மொத்த டேபிளில் இந்த செலக்ட் பண்ண டேபிள்லேருந்து எந்த காலம், உங்களுக்கு எந்த பர்டிகுலர் டேட்டா வேணும் அப்படின்னு மாதிரி கேட்குது. இண்டெக்ஸ் அந்த நம்பரை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு. அப்போ அதுக்கு தான் இந்த நம்பர் 1, 2, 3, 4, 5, 8ன்னு போட்டிருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறேன் போட்டிருக்கேன். ஸோ இப்போ உதாரணத்துக்கு நமக்கு அட்ரஸ் வேணும், இல்லை இமெயில் ஐடி வேணும் அப்படின்னா இப்போ அட்ரஸ் வேணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது 8வது காலத்தில் இருக்குது. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 8வது காலத்தில் இருக்குது. அப்போ இந்த இடத்துல 8ன்னு டைப் பண்ணிட்டு கமா. அடுத்து கடைசியாக கேட்குது ரேஞ்ச் ஆஃப் லுக்கப். இந்த 8ஆம் நம்பர் காலத்தில் ரேஞ்ச் ஆஃப் லுக்கப். இது வந்து அட்ரஸ் அப்படின்னாலும் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு அமௌண்ட்டு இது இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா அப்போ உங்களுக்கு கேட்குங்க. அப்ராக்சிமேட் மேக்ஸ், எக்ஸ்ட்ராக்ட் மேக்ஸ். அது ஆக்சுவலாக அப்ராக்சிமேட் மேக்ஸ்னால் உங்களுக்கு ஒரு தோராயிரமான விட வேணுமா, இல்லை ஒரு சரியான பதில் வேணுமா, எக்ஸ்ட்ராக்ட் சரியான பதில் வேணுமா அப்படிங்கிற மாதிரி கேள்வி இருக்குது. இப்போ இதுக்கு நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் மேக்ஸ் சரியான பதில் நம்ம போட்டு கொடுக்கலாம். இதை டபுள் கிளிக் பண்ணிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட். இப்போ பார்த்தீங்களா வந்துருச்சு பாருங்கள், 287201. இதுதான் யூனிக் கோடு 287201. 287201 பீச் ரோடு கேட்வேன்னு இருக்கா, அது உங்களுக்கு இங்கே வந்துருச்சுங்களா. இது சிம்பிளாக இப்போ ஃபுல்லாக இழுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் வந்துருச்சுங்களா. இங்கே ஏன்னு வருது பாருங்கள். ஏன்னா இங்கே வந்து இங்கே யூனிக் கோடு எதுவும் இல்லை. ஸோ இருந்துச்சுன்னா அடுத்தடுத்து மாறிட்டே போகும். உங்களுக்கு இதை கூட எப்படி அது மாறி இருந்தாலும் அது கோடை வச்சு உங்களுக்கு வரும். அதே டேட்டா வருது பாருங்க. ஸோ கோடை வச்சு வரும். இதில் இந்த இடத்துல ஏன்னு வருது பாருங்க. ஸோ இந்த கோடு வந்து தவறுதலாக நீங்கள் டைப் பண்ணிக்கலாம்.
ஆக்சுவலாக இந்த மாதிரி கோடு வந்து இங்கே இல்லை. இப்போ இதை காப்பி பண்ணி இங்கே பாருங்கள், இதில் we could not find. ஸோ உங்களோட ஒரிஜினல் ஃபைலில் வந்து அந்த மாதிரி கோடு இல்லை. ஸோ அப்போ இந்த மாதிரி வந்துட்டாலே உங்கள் டைப்பிங் எரர் சம்திங் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இதை டெலீட் பண்ணிடலாம் நீங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இது எப்படி உருவாகிருக்குன்னு, இப்போ நீங்கள் இந்த ஃபார்முலா ஃபார் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணினா உங்களுக்கு தெரியும். VLOOKUP. ஸோ ஃபஸ்ட்டு லுக்கப் வேல்யூ இப்போ சீட்டு A5 இருக்குல்ல, A5. அடுத்து டேபிள் அரே ஓல்டு சீட்டு எடுத்திருக்கேன் தெரியுங்களா. ஓல்டு சீட்டு ஏலேருந்து ஹச்அறுதி அப்படின்னு காமிக்குது. ஓல்டு சீட்டு இந்த இருக்குல்ல, ஏலேருந்து ஹச்அறுதி காமிக்குது. அடுத்து காலம் இண்டெக்ஸ் நம்பரு 8 காமிக்குது. நம்ம 8 தானே எடுத்தோம், 8. அப்புறம் இந்த ஃப்ளாஷ் ட்ரூ ஆர் ஃப்ளாஷ் அப்படிங்கிறதுல ஃப்ளாஷ். ஓகேங்களா. இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த பாருங்கள், இப்போ இந்த காலம் இண்டெக்ஸ் நம்பரை இப்போ நீங்கள் மாற்றினீங்கன்னா 8க்கு பதிலாக 7ன்னு போடுங்களேன். பாருங்கள், இமெயில் ஐடி வருதா? சேம் அதே ஃபார்முலா. ஸோ இமெயில் வருது. இப்போ 7க்கு பதிலாக நீங்கள் 6ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு 6ல் உள்ள டீட்டெயில் கிடைக்கும். நம்பர்ஸ் கிடைக்குதா? ஸோ இப்படி உங்கள் வேலைகளில் பார்த்தீங்கன்னா இந்த VLOOKUP ஃபார்முலா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சம் ஃபார்முலா வச்சு நீங்கள் அமௌண்ட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபில்ட்ரு பண்ணி ஏதாவது எடுக்க அவங்களுக்கு யூஸ் ஆகும். ஆனால் இந்த VLOOKUP ஃபார்முலா வச்சு எதை வேணாலும் உங்களுக்கு யூனிக் கோடை வச்சு நீங்கள் எடுக்கலாம். பர்டிகுலர் இமெயிலாக இருக்கட்டும், அட்ரஸாக இருக்கட்டும், கான்டாக்ட் நம்பர், எக்ஸட்ரா எதாக இருந்தாலும் ரொம்ப யூஸாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் இருக்கும் கொடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு கிடைக்கும்.